அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது பேகம் அக்தர் 5 ரூபா நாணயம், கமாமிரட்டி நாணயம், யூஎன்சி காயின். எல்லாமே பக்கா யூஎன்சி. பேகம் அக்தர் என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். மும்பை மின்ட்டு, பெர்த் செஞ்சுரி 1914 to 2014. காயின் நல்ல குட் குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் தரமாக இருக்கும். இது மற்ற நாணயங்கள்லாம் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும், மாறி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தரமான நாணயம். யூஎன்சி காயின் எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்க. ஒரு காயின் 40 ரூபா. நண்பருக்கு சோல்டாகி பதிவு போட போகிறேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 விதமான நாணயம். 15 விதமான நாணயம். 15மே 50 பைசா நாணயம் தான். இது என் கலெக்ஷனில் வச்சுருந்தேன். நண்பர் கேட்டோன்னா அப்படியே எடுத்து நான் அவருக்கு பார்சல் பண்ண போகிறேன். வேறு ஒன்று ரெடி பண்ணி நான் என்னுடைய கலெக்ஷனில் வைப்பேன். ஒன்று சேல் பண்ண புதுசாக ரெடி பண்ணிக்கிடுவேன். இதில் 15 நாணயம் என்ன நாணயம் அப்படின்னு நீங்கள் தெரியணும்னா 1964 எம்முனா மெமோரி இல்லை, மும்பை மின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாகவே அவருடைய மெமோரி நாணயம் அதுதான். 1964 தான் அவர் இறந்த வருஷம். அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த வருஷத்தில் ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. இது இங்கிலீஷ் லெஜண்ட். ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். இது ஹிந்தியில் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். ரெண்டுலேயும் ஜவஹர்லால் நேரு முகம் மட்டும் கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக இருக்கும், மற்றபடி எழுத்து வித்தியாசம் இருக்கும். அது இங்கிலீஷு, இது ஹிந்தி. இது 2வது நாணயமாக. இது 3வது நாணயம் மகாத்மா காந்தி. இதில் 1969 to 1948 போட்டிருக்கும். ஆனால் நாணயம் வெளிவந்தது 1969. அவருடைய பெர்த் செஞ்சுரி காரணமாக இந்தியாவில் வெளியிடப்பட்ட 2வது நினைவு நாணயம், மெமோரியல் காயின் அண்ட் கமாமரேட்டிவ் காயின். 4வது நாணயம் 1972 உள்ள 25th ஆனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர தின கொடி பறக்கிற மாதிரி ஒரு நினைவு நாணயம். நல்ல குவாலிட்டியாக குட் கண்டிஷனாக இருக்கும். அதுக்கடுத்து கதிர் 1973 க்ரோவ் மோர் ஃபுட் அப்படின்னு 2 பக்கமும் கதிர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆல்பத்தில் வச்சு 10 வருஷம் இருக்கும் போல இருக்கும். 1973 இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் வெளியே. அதை இது ஒன்றையும் நம்ம வாங்கி மொத்தமாக வச்சு அதை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி அது என்ன மிண்டு என்ன எல்லாம் பார்த்து அப்புறமா ஒரு செட்டாக உருவாக்கி அதை ஒரு பதிவாக போடணும். சும்மா ஏதேனும் ஒரு நாணயம் நிறையா வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை. எல்லா விதமான நாணயமும். இது A to Z. இது இதில் இடையில மிஸ் ஆன நாணயங்கள் வேறு கிடையாது. ஆனால் மிஸ் ஆன மிண்டுகள் இருக்குது வேறு. இதிலே ஒவ்வொன்றுலேயும் 2 மிண்டு 3 மிண்டு 4 மிண்டு வரைக்கும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொரு மிண்டு தான் வச்சுருப்பேன். அப்படி கலெக்ட் பண்ணலாம். ஒரு சில மிண்டு ரேரு, ஒரு சில மிண்டு காமன், ஒரு சில மிண்டு ஸ்கேர்ஸ். அதனால் கொஞ்சம் ரேர் மிண்டு கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். இந்த புலி படம் முட்டை காயினில் கொல்கட்டா மிண்டு கேட்டிங்கன்னா 2500 3000 இருக்கும் ஒரு நாணயம். அப்படி வாங்கி சேகரித்து வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 6வது நாணயம் ஃபிஷரிஸ், கொல்கட்டா மிண்டு. 7வது நாணயம் இந்திரா காந்தி அம்மையார், மும்பை மிண்டு. இது அதுக்கடுத்த நாணயம் மேப்பு, நேஷனல் இன்டெகிரேஷன். இது ஒரு கமாமரேட்டிவ் காயினை தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இது காமன் காயின் ஆயிடுச்சு. 2 ரூபாயிலும் ஃபஸ்ட்டு 82 கமாமரேட்டிவ் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவே காமன் காயினாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1985 ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் காயின். மும்பைன்னு போட்டிருக்கேன், ஃபோல்டர் தான் வேறு. இது ஹைதராபாத். இந்த ஸ்டார் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரேர் மிண்டு. ஹைதராபாத் 15th ஆனிவர்சரி. இது கோல்டன் ஜூப்ளி 35 to 85. இது அந்த நாணயத்தினோட ரேட்டு 200 ரூபா. நம்ம கொடுக்குறது வெறும் 50 ரூபா தான். வலைத்தளத்தை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும், அல்லது புத்தகத்தை கம்பேர் பண்ணி சொல்லணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணும். நானாக இஷ்டத்துக்கு விலையை கூட்டவோ குறைக்கவோ, நானாக ஒரு கணிக்கவோ முடியாது, இயலாத காரியம் அது. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வந்த ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் 97 உள்ள ஒரு ஹைதராபாத்.
காயின் திரும்பி இருக்குது. இப்போ நேராக வச்சு பார்த்துக்கோங்க. தண்டி மார்ச், மகாத்மா காந்தி அவர்களுடைய தண்டி மார்ச் 1947 to 1997. சென்ட்ரா வந்து உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட் அது ஸ்டார். இந்த 10 நாணயம் தான் உங்களுக்கு நினைவு நாணயங்கள். 50 பைசா காசில் வேறு நாணயங்கள் நினைவு நாணயங்கள் கிடையாது, நீங்கள் தேட வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு 5 நாணயம் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த 5 நாணயமும் 5 டிஃப்ரெண்ட் காயின்ஸ். இதில் வந்து பெரிய 50 போட்டிருக்கோம், 1975 உள்ளது. அதுக்கடுத்து சின்ன 50 பூ வடிவத்தில் போட்டிருக்கோம், இது 1985. இது சவுத் கொரியா மின்ட், இது ஃபாரின் மின்ட்டு. அதுக்கடுத்து 2002 ஒரு நேஷனல் இன்டகிரேஷன் மாதிரி ஒரு மேப்பு படம் போட்டிருக்கோம், 2002 மும்பை மின்ட்டு. இது மூணாவது டெஃபினிட்டிவ். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. 4வதாக இதுலேயே இந்த கையை மடக்கி இப்படி குத்தப்படுற மாதிரி போட்டிருக்கோம். இது கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேர்ஸில் இருக்குது வந்து. அதுக்கு அடுத்தது வந்து 2015 லாஸ்ட் வந்த 1 மின்ட் காயின். இது யூஎன்சி காயின். இது சின்ன வடிவத்தில் போட்டிருக்கும். இதுக்கு பேர் ஃப்ளோரோ டிசைன். ஃப்ளோரோ டிசைனு கை மடக்கி வச்சுருக்கிறது, இன்டகிரேஷன், மேப் இன்டகிரேஷன்னு. இது ஃப்ளோரோ டிசைனில் வந்து வேறு காப்பர் நிக்கல் உள்ளது. இது நார்மல் கதிர் படம் போட்ட நார்மல் டிசைனில் உள்ள பெரிய நாணயம். இந்த 5லேயும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கோம். மொத்தம் இதை தாண்டி வேறு டிஃப்ரெண்ட் 50 பைசா காயின் கிடையாது. 50 பைசா நாணயம் வேறு விதங்களில் இந்தியாவில் அச்சடிக்கலை, வெளியிடலை கிடையாது. ஆனால் 8 அணா வெளியிட்டிருக்காங்க. 8 அணா, 4 அணா, 8 அணா, 2 அணா, 1 அணா, ½ அணா, 1/12 அணா, அந்த மாதிரி விட்டுருக்காங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவில் வந்து 1947 ஒரு காயின் இருக்குது. 47 வந்து, ஆனால் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா கிடையாது. அந்த சேம் பார்டர் அந்த டயத்தில் உள்ளது. 47 வந்து 6ஆம் ஜார்ஜ் நாணயம் வந்து புலி படம் போட்டிருக்கும். அது ஒரு நாணயம் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு நாணயம் விலை எங்கேயோ பிரித்து நான் 100 ரூபான்னு தான் கொடுக்கேன். 46 ஒரு காயின் இருக்குது. 46லேயும் 47லேயும் இந்த மாதிரி. இதுக்கு மேல் கியூப்ரோ நிக்கல், இது காப்பர் நிக்கல். அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு புலி படம் போட்டு மன்னர் படம் போட்டிருக்கும். 46 ஒன்று, 47 ஒன்று இருக்குது. எனக்கு மறந்துருச்சுன்னு அப்போவே இதை சேர்த்து எடுத்து வச்சு ஒன்று காமிச்சிருப்பேன். அது ரெண்டும் இருக்குது. அது ரெண்டையும் வாங்கிட்டிங்கன்னா இந்த ½ ரூபிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாயிடும். அது வந்து அது ரெண்டுமே 100 ரூபா தான் விலை, வந்து அதுக்கு பெரிய கிடையாது. ஆனால் அந்த 46 உள்ளது வந்து இப்போ 200 ரூபா 300 ரூபான்னு அந்த மாதிரி போயிடுச்சு. நான் 100 ரூபான்னு தான் கொடுத்துட்டு வரேன். 110, 20 காயின் இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி வாங்கினா தான் கொடுக்க முடியும். ரேட்டு இப்போ எப்படி போயிருக்கோ தெரியல. இது ஏற்கனவே வாங்கி வச்சதுனால நான் அதே விலைக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்லா குட் கண்டிஷனான காயின் தான் உங்களுக்கு தருவேன். 47லேயும் 46லேயும் வேணும்னா இதோட ஒன்று சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த 15 நாணயங்களும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 750 750 ரூபாய்க்கு கொடுக்கேன். A to Z எல்லாமே ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவில். இது ஒவ்வொன்றும் 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபான்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாம் ஈச் 50 ரூபா. இது அது வந்து இந்த நாணயத்துக்கு உரிய விலையே கிடையாது. நாணயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ தான் வச்சுக்கோங்க. இந்த நாணயங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்தந்த நாணயம் இருக்குது, இந்தந்த நாணயம் இல்லை, இது ஸ்கேரு, இது ரேரு, இதெல்லாம் கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி புக்கெல்லாம் பார்த்து வெரிஃபை பார்த்து மொத்தம் எத்தனை நாணயங்கள் கமாமினிட்டி காயின்ஸ் வெளியிட்டாங்க. இது நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு அன்பளிப்பாவோ, ஒரு விலைக்கோ, ஒரு பிஸ்னஸ்னாவோ ஒரு செட்டு கொடுக்கணும்னா எந்த குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு செட்டு கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிலாம் யோசித்து திங்க் பண்ணி அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொன்றையும் வாங்கி வச்சுட்டு அப்புறம் அதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது சும்மா ஒரு இடத்துல கொத்தா வாங்கணும், கொத்தா விற்றோம்னு இல்லாமல் இது ஒரு செட்டு. இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் 50 பைசா கம்மாமரிட்ட தேட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக உள்ளே போனீங்கன்னா இதே 50 பைசா நாணயத்தில் இந்த மின்ட்டு போக வேறு மின்ட்டு நீங்கள் தேடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் பழக்கங்கள் வேணும். அது எடுத்த உடனே எல்லாம் மின்ட்டு. எனக்கு மின்ட்டு தெரியுறதுக்கு எனக்குலாம் ஒரு 15 வருஷம் ஆச்சு. நான் சும்மா முதல்ல கண்ணா பண்ணாலும் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். மின்ட்டு தெரியுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இது மாதிரி காயினுக்கு ஹோல்டர் இருக்குங்கிறதே எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ராமேஸ்வரத்து பக்கத்தில் மண்டபத்தில் ஷாஜஹான்கிற ஒரு இஸ்லாமிய நண்பர் மூலமாக எனக்கு இந்த ஹோல்டரு, இந்த புக்கெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அவர் தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கரெக்டான ஒரு வழி கொண்டு வந்தார். தற்போது எப்படி இருக்கான்னு தெரியல, வயசானவர் தான், எப்படி இருக்கான்னு தெரியல. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லை சோல்டு. உங்களுக்கு வேணும்னா ஒரு செட்டு இது மாதிரி அழகாக எடுத்து தருவேன். இது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், பேகம் அக்தர் சொல்லியிருக்கேன். இது வெறும் 40 ரூபா தான். இது வந்து 100 ரூபா. வலைத்தளத்துலேருந்து ஒரு நாணயம் 100 ரூபா, நம்ம கொடுக்குறது 40 ரூபா. மும்பை மின்ட்டு. வணக்கம்.